லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸுக்கு முதல்ல இலங்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. அநேகமானவங்க வந்து பொருள் சேதம் அடைஞ்சிருந்தாங்க, உயிர் சேதம் அடைஞ்சிருந்தாங்க, நிறைய சொத்துக்களை இழந்திருந்தாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு நிலைமையில் நாங்களும் பாயிண்டட் அகாடமி சார்பாகவும் தனிப்பட்ட ரீதியிலையும் நிறைய மக்களுக்கு ஃபுட் டொனேஷன், மெடிக்கல் ஹெல்த், க்ளோத்ஸ் இதெல்லாமே கொடுத்துருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் ஹாப்பி. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு ஹெல்ப் தேவைப்பட்டு கொண்டு நிற்கிறாங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஸோ எங்களோட சைட்ல இருந்து நாங்கள் ஒரு ஹெல்ப் உங்களுக்கு பண்ண முடியும். என்ன அப்படின்னு சொன்னால், எங்களோட கம்பெனிஸில் ஒரு 50 ஜாப் பொசிஷன்ஸை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நீங்களும் இதில் வந்துட்டு அப்ளை பண்ணி ஜாப்புக்கு அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு ஜாப் எடுத்துக்கொள்ளையிலும் நாங்கள் உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் பேமெண்ட் வந்துட்டு சலரியாக தருவோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் யாரோ ஒருவருக்கு வந்துட்டு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஜாப் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட, அதே மாதிரி ஒரு மந்த்லி ஒரு ஏர்னிங்கை பார்க்கணும், அதே மாதிரி ஒரு அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புது வருஷத்துலேருந்து புது ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கொண்டு புதிதான ஒரு ஜாப்பை எங்களோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் ஐக்கானை கிளிக் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் நம்பரை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட சிவி எங்களுக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு டெடிகேஷன் அண்ட் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தாலே போதும், நாங்கள் உங்களை ஜாப்புக்கு எடுப்போம். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஸோ யார் வேண்டாலும் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். எங்களோட சைட்ல இருந்து ஒரு சின்ன ஹெல்ப்பாக இதை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 50 ஜாப் பொசிஷன் ஓப்பன் பண்ண போகிறோம், 50 பேருக்கு வேலை கொடுக்க போகிறோம். ஸோ 50 குடும்பங்களை நாங்கள் பார்த்துக்கொள்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம். உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும், எங்களோட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி கொள்ளலாம்.